இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பூர்வீக நிலத்தோட பத்திரத்தை எடுத்துட்டு போய் நீதான் வசுந்தரா கிட்ட கொடுத்தியா? ஐயோ அத்தை, ஏன் அப்படி கேக்குறீங்க? ஒன்ன ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லாம என்ன எதுக்கு எதிர்கேள்வி கேக்குற? பின்ன கேட்காம நீங்க என்ன சாதாரணமான கேள்வி என்கிட்ட கேட்டிருக்கீங்க? அத்தை, நான் இந்த வீட்டோட மருமக அத்தை. ஒரு மருமக கிட்ட போய் நீங்க என்ன இப்படியா கேப்பீங்க? ஏன் அத்தை, இதே கேள்விய நீங்க ஜானகி அக்கா கிட்ட கேப்பீங்களா? நான் சந்தேகப்படுற அளவுக்கு ஜானகி ஒண்ணு அப்படி நடந்துக்கலையே. அப்படின்னா நீங்க சந்தேகப்படுற அளவுக்கு நான் எப்படி அத்தை நடந்துக்கிட்டேன் சொல்லுங்க. எனக்கு உன் மேல சந்தேகம் இருக்கு, அதனாலதான் கேக்குறேன். நடு ராத்திரியில எனக்கு தூக்கம் வராம நான் உலாத்திக்கிட்டு இருந்தேன். அப்போ ரகுராம் ஜானகி ரூம்ல இருந்து நீ வெளியே வந்ததை நான் பார்த்தேன். நீயும் என்ன பார்த்த. இந்த நேரத்துல என்ன பண்றேன்னு கேட்டதுக்கு தூக்கம் வரல, காத்து வாங்க போனேன்னு ஏதேதோ சொல்லிட்டு போனேன். அப்பவே நான் உன்னை கவனிச்சேன். நீ எதையோ மறைச்சு எடுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. அப்ப கேட்டா தப்பாயிடும்னு பேசாம இருந்துட்டேன். இப்ப கேக்குறேன், உண்மையை சொல்லு. அன்னைக்கு ராத்திரி நீ பத்திரத்தை தானே எடுத்துட்டு போன? உண்மை பேசுறவன் திருடனாவே இருந்தாலும் ஒரே வார்த்தையில ஒத்துக்குவான். இந்த பொய் பேசுறவங்க தான் அப்படியே சுத்தி வளைச்சு 1000 கதை பேசுவாங்க. நான் தப்பு பண்ணலன்னு நிரூபிக்க 1000 வார்த்தை பேசிதான் அத்தை ஆகணும். ஓஹோ, உங்க மேல சத்தியமா நான் அந்த பத்திரத்தை எடுக்கல அத்தை. போதுமா? சித்தர் சொன்ன மாதிரி இத பார்வதி தான் பண்ணிருக்கா. இவகிட்ட கேட்டா ஒத்துக்க மாட்டா. கையும் களவுமா தான் பிடிக்கணும். பிடிக்கிறேன் அத்தை, என்னை இதோட விட்டுருங்க.